அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணையவில்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வழிவரும் தான் என்று சொன்ன திமுக ஆட்சி வரும் சொல்லல. நான் அது மாதிரி நீங்க முன்ன கேட்டீங்க, சின்னம்மா அவர்கள் எங்களோட இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் காலதாமதமாக கிளம்பிய காரணத்தினால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையனும் எனக்கு முன்பே கிளம்பி அவர்கள் நாங்களெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று அங்கே அபிராமத்தை தாண்டி அவர்கள் சிறிது நேரம் எங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதெல்லாம் கூட்டம் தெரியும். எங்களது தொண்டர்கள் எல்லாம் பல ஊர்களிலிருந்து தமிழ்நாடு முழுவதிலிருந்து வாகனங்களிலிருந்து வாகன நெருக்கடி போக்குவரத்து ஏற்பட்டதால் நாங்கள் சற்று தாமதமாக வந்து சேர்ந்தோம். எங்கள் சின்னம்மா அவர்களால் இன்னும் வந்து சேர முடியவில்லை. அவர்கள் மனதால் எங்களோடு என்றைக்கும் இருப்பார். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும். உண்மையான அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவரின் ஆட்சி, புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள். அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம். இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எதிரி. அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம். அதாவது நான் அது அன்னைக்கு சொன்னேன், இவர் சொல்லுவது ஒரு சரித்திரமாக சொல்கிறாரு. அதுதான் மக்களின் கோரிக்கை ஆகிய ஐயா தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விளங்க வேண்டும் என்கிறதுல எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குன்னு சொன்னேன். இன்றைக்கு முதல்வர்கள் அதை ஒத்துக்கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். நகராட்சித்துறை சார்பில் 35 பேருக்கு மேல 100க்கும் மேற்பட்டவர்கள் லஞ்சம் வாங்கினது அமலாக்கத்துறையினர் திமுக கடுமையான குற்றச்சாட்டு. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கிறது. திமுக அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நானும் ஊடகங்களில் பார்த்தோம், ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சொல்லியிருக்கிறது. அது என்ன, அதில் அவங்க விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு, என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நாம் அதற்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்பது எங்களது நிலைப்பாடு. அதாவது 52லேருந்து 2004 வரை 8 முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 2004க்கு பிறகு 21 ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று 65 லட்சம் வாக்காளர் உரிமையே பறிக்கப்பட்டிருப்பதால் நீதிமன்றம் வரை, உச்ச நீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லா கட்சிகளின் ஒருமிதத்தோடு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. கடந்த வாரம் ஏற்பட்ட புயல திமுக அரசு எப்படி கையாண்டாங்க? இந்த வடகிழக்கு பருவமழையை தயார் நிலையில் இருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதானே மழை காலம் தொடங்கியிருக்கு, எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை பொறுத்திருந்து பார்த்து சொல்லலாம். நாங்கள் எதிர்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்கின்ற கட்சி அல்ல அம்மா மக்கள். எதையும் தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்பதும், சரியாக நடந்தால் அதை பாராட்டுவது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இதில் உடனே கூட்டணிக்கு போயிடுவீங்க, அந்த பக்கம் சாயிறாரு இந்த பக்கம் சாயிறாருலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அதை நாங்கள் ஆதரிப்போம், இல்லை என்றால் அதை எதிர்ப்போம்.